ஹலோ காய்ஸ், நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். நம்ம 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இது போடுவோம், கேமிங் வீடியோஸ் போடுவோன்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். மேலே போயிருக்கோம் பாருங்க. நான் அந்த பக்கம் ஜம்ப் பண்ண போகிறேன். ஜம்ப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓட போகிறேன். முன்னாடி இவன் சுட்டான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அங்கே ஒருத்தன் இருந்தான். அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சான்னு எனக்கு தெரில. பார்த்தீங்களா வரான். இவனை ஒரு ஹெட்டு போட்டு டவுன் பண்ணிட்டேன் கைஸ். இவனை டவுன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே இருந்த ஒருத்தன் போனான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அதுக்குள்ளேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, அவனை சுட்டுட்டு இருந்தேன். கீழே டவுன் ஆகிருந்தான்ல, அவனை சுட்டுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அவனை சுட்டுறதுக்கு நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். அவன் பின்னாடி இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அப்படியே சுட்டுட்டேன். இப்போ என் டீம் மட்டும் ஒருத்தன் சுட்டுட்டான். இப்போ மேலே இருக்கான்னு பார்த்துட்டு நான் பார்த்துட்டேன். இப்போ என் டீம்மேட் போட்டா பாருங்க, நாங்கள் போகிறக்குள்ளேயே செத்துட்டான். ஓகேவா? இப்போ நம்ம விக்டோரி அடிச்சிட்டோம். இதுதான் என்னோடய பேர், ஷிஷாத் தாஸ். இதுதான் என்னோடய பேர். எனக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்கன்னா கொடுங்க, நான் அக்செப்ட் எப்போவா இருந்தாலும் பண்ணிடுவேன். ஓகே சரின்னு சொல்லிட்டு இந்த இடம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆக்சுவலி. ஆனால் பிளேயர்ஸ்க்குள்ள ரொம்ப நல்லாவே தெரியும். ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதை பற்றி. நான் இப்போ ஓடிக்கிட்டே இருக்கேன், ஓடுறேன். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் இந்த பக்கமாக ஓடினேன். இவன் ஒருத்தன் சிக்கனான். அவனை அடிச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக அவன் பின்னாடி வந்தான். அவனை அடித்து முடிச்சிட்டேன். அங்கே ஒருத்தன் இருந்தான், அவனையும் அடிச்சிட்டேன். பாருங்க, இப்போ ஒருத்தன் பின்னாடி இருந்து வந்தான். நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டேன். இங்கே கீழே வந்துட்டான். அப்போ என் டீம்மேட்ஸ் போட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம விக்டோரி ஆகிட்டோம். இப்போவும் பாருங்கள், என் பேர் தான் காட்டுது. பார்த்தீங்கன்னா நான் ஒரு கன் எடுத்தேன், அப்புறம் 2 கன் எடுத்துனேன். இப்போ ஓடிக்கிட்டே இருக்கேன். அப்படியே இதுவும் கம்மியாச்சு டைமும். சரின்னு சொல்லிட்டு ஓடினேன். எதுக்கு நின்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன். இப்போ 0 விட்டுருச்சது. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்பை போட்டு அந்த பக்கம் ஜம்ப் அடிக்க பார்த்து சரின்னு சொல்லிட்டு விட்டு அப்படியே ஓடிட்டு இருந்தேன். எவனாச்சும் இருக்குமானா அப்படின்ட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருந்தான், அவனை டவுன் பண்ணிட்டேன். சைடில் இருக்கான்னு நான் பார்க்கவே இல்லை. இப்போ நான் பார்த்தேன், ஆனால் அவன் என்னை போட்டான் பாருங்க. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், காப்பாற்ற வந்தவனையும் போட்டான். காமம் வந்துருச்சு. இந்த தடவை என்ன பண்ணலான்னு எனக்கே தெரில. அப்புறம் நான் அப்படியே ஓடிட்டு இருந்தேன். அப்படியே கன்று மாற்றினேன். ஒரு கன்று. இந்த கன்று ஒரு 2 அடி அடித்தா போதும், இல்லை 1 அடி தான், 1 அடியோ 2 அடியோ அடித்தா போதும். ஆனால் இந்த கன்னில் நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதில் ஸ்கோப் போட்டுரும் நம்ம அடிக்கும் போது. அதுதான் எனக்கு பிரச்சனை. இதில் நம்ம அடிக்கும் போதில் ஸ்கோப் போடாது. நம்ம ஸ்கோப் போட்டால் மட்டும்தான் போடும், இல்லாட்டி போடாது. பாருங்க, டீம் மட்டும் இங்கே உட்காந்துட்டு இருந்தோம். பாருங்க, ஒரு டீம் மட்டும் வருவா பார்த்தீங்களா.
பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் ஒருத்தன் பின்னாடி இருந்து ஜம்ப் பண்ணிட்டான் பாருங்க. வருவான், ஜம்ப் பண்ணிட்டான். பாருங்க, அவன் தான். நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது ஜம்ப் பண்ணிட்டான். பாருங்க. ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது ஜம்ப் பண்ணிட்டான். இவன் தான் நம்மளை அப்பவும் கொன்னது. நான் இது காட்டிட்டேன். அப்புறம் என்னாச்சு, என்னை காப்பாற்ற எவனும் வரலையா, அப்போ நான் செத்துட்டேன். என் டீம்மேட் ஒருத்தன் இப்படி மறைவாக இருந்துட்டு இப்படி குமிஞ்சிட்டு இருந்தான். நான் இன்னொருத்தனை பார்த்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவன் குமிஞ்சு போயிட்டு இருந்தான். இவ்வளோ குமிஞ்சு ஒருத்தன் பார்த்துட்டாங்க. 2 பேரும் அவனை அடிச்சிட்டாங்க. பாருங்க, இவங்க 2 பேருமே ஜம்ப் போட்டாங்க. இவன் ஒரு சைட் போனான், அவன் ஒரு சைட் போனான். இவன் பிளட் ஏற்றிட்டு இருக்கான். சரி, அவன் ஓடிட்டான். சரி, ஜோன் வருது. சரி, இவன் ஜம்ப் போட்டால் மாட்டிக்கிட்டான். இவன் தான் ப்ரோ பிளேயரு, ஆனாலும் அடிச்சிட்டா. நம்மெல்லாம் அடித்தோம்ல, அது அவன் பிளட்டு கம்மியாகிட்டு அவன் ஏற்றவே இல்லை. பாருங்க, 3rd ரவுண்ட் வந்திருக்கோம். ஒரு கன் எடுத்துட்டேன். எல்லாமே பர்ச்சேஸ் ஆயிடுச்சுன்னு கட்டுச்சு. இன்னும் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரின்னு ஓடிட்டேன். இப்படியே ஓடிக்கிட்டே இருந்தேன். கிடைக்கிறானுங்களான்ட்டு பாருங்க. இப்போ ஒருத்தனை முடிச்சிட்டேன். அங்கே பாருங்க, ஒன்று முடிச்சிட்டேன். இப்படி ஓடிக்கிட்டு இருந்தேன். அப்படியே அங்கே இருக்கானு பார்த்தீங்களா, அவனையும் முடிக்கலான்னு பார்க்கறதுக்குள்ள அவன் அந்த சைடு போயிட்டான். திருப்பி வரும்போது முடிக்கல, அந்த சைடு இருக்கான், அவனையும் முடிச்சு விட்டான். அந்த சைடு ஓடிட்டு அங்கே போய் அவன் முடிச்சு விட்டலான்னு போனேன். கொஞ்ச நேரம் விட்டுருந்தா அவன் இவனை போட்டு விட்டுருப்பான். இவளே ஒருத்தனை போட்டுருந்தா 2 பேர் வந்திருக்காங்க போல. அதனால் சரின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஓடிட்டு இருந்தோம். அப்புறம் நான் என்னாச்சு, அப்புறம் தான் இந்த மாதிரி ஒன்று வந்துச்சு. அதை எடுத்துட்டு அப்படியே ஓடிட்டு இருந்தேன்னா இந்த இடத்துல இருந்தாங்க. இவனை டவுன் பண்ணி விட்டு அவனே டவுன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பூயா அடிச்சிட்டோம். யார் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். பாருங்க, வருவோம் கெத்தா மாதம். எனக்கு லீடர் லிஸ்ட்டில் வரும். ஃபஸ்ட்டு பிளேஸ் நம்மளுக்கு தான். வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, எதுவுமே இல்லை.